ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு தேவைப்படுற சிம்பிள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி சிம்பிள் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் சென்டென்சஸ்லாம் நீங்கள் படித்து வச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஒரே ஒரு நாள் போதும் இந்த மாதிரியான குட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. இந்த ஒரே நாளில் நீங்கள் இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அடுத்த நாள்லேருந்தே அழகாக இங்கிலீஷ் பேசிடலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் சென்டென்சஸ் இன்னைக்கு லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், someone at the door. இதோட அர்த்தம் யாராவது வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க அப்படின்னா வாசலில் யாரும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வாசலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இங்கிலீஷில் அட் த டோர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கதவு கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம someone at the door அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ரன்னிங் லேட். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து லேட் ஆகுது, நம்ம கிளம்புறதுக்கு லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஐயோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிளம்புவோம்ல, அந்த மாதிரி லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ரன்னிங் லேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இதோட அர்த்தம் நமக்கு வந்து நேரம் பத்தலை, ஐயோ நேரம் இல்லை எனக்கு டைம் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பி சென்சிபிள். இது வந்து நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது கொஞ்சம் அறிவோடு பேசு, புத்திசாலித்தனமாக பேசு, அந்த மாதிரியெல்லாம் நம்ம யாராவது தேவையில்லாமல் பேசும்போது கொஞ்சம் அறிவோடு பேசு, ஒரு அறிவுபூர்வமாக பேசு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் பி சென்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரெஸ் அப். ட்ரெஸ் அப் அப்படின்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது பிள்ளைங்கக்கிட்ட ஓகே கிளம்புங்க போங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ட்ரெஸ்ஸை மாற்றி கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இங்கிலீஷில் ஓகே கோ அண்ட் ட்ரெஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் மை கீ. ஸோ ஃபைண்ட் மை கீன்றது ரொம்ப காமனாக நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். எங்கேயாவது வெளியே போகும்போது நம்மளோட டூ வீலரோ இல்லை காரோ என் சாவியை காணும் அப்படின்னு எல்லோரும் தேடுவாங்க. என் சாவி எங்கே, சாவியை கொஞ்சம் கண்பிடி இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஃபைண்ட் மை கீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆர்கனைஸ் யோர் வார்ட்ரோப். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வார்ட்ரோப் இல்லை ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கிற இடத்த கொஞ்சம் நல்லா அடுக்கி வை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த இடத்துல வை, கலைஞ்சு கிடக்கு கரெக்டாக வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்கனைஸ் யோர் வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கெட் மீ சம் காஃபி. இது வந்து அடிக்கடி எல்லோரும் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ காஃபி போட்டு கொடு, ஒரு மாதிரி தலைவலிக்குது, ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் காஃபி கொடு அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கெட் மீ சம் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், செக் த டெம்பரேச்சர். இது வந்து எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா இப்போது ஆல்மோஸ்ட் சம்மர் டைமில் வந்து எல்லோரும் மோஸ்ட்லி ஏர் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குளிருது அப்படின்னாலும் சரி, இல்லை சரியாக நமக்கு வந்து அந்த கூல் ப்ரீஸ் கிடைக்கல அப்படின்னாலும் ஏசியோட டெம்பரேச்சர் பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெம்பரேச்சரை ஒழுங்காக பாரு, செக் பண்ணு, கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படி சொல்கிறதுக்கு செக் த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ரெடியூஸ் த வால்யூம். ஸோ சவுண்டை குறை, சத்தத்தை குறை, டிவி பார்க்கும்போது இல்லை ஃபோன் யூஸ் பண்ணிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும்ல சத்தத்தை குறைன்னு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரெடியூஸ் த வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், டம்ப் த ட்ராஷஸ். குப்பையை போய் கொட்டு அப்படின்னு சொல்லுமா, குப்பை சேர்த்து வச்சா குப்பையை போய் கொட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டம்ப் த ட்ராஷஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மேக் யோர் பெட். இது வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாயை விரி, ஒழுங்காக பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் போடு, பெட்டில் ஒழுங்காக கரெக்டாக வந்து மேட்ரஸில் எல்லாம் பண்ணு, பில்லோஸ் எல்லாம் எடுத்து வை, இந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறது தான் வந்து நம்ம மேக் யுவர் பெட், பாய் விரித்து எல்லாம் ரெடி பண்ணி தூங்குறதுக்கு ரெடி பண்ணுறது தான் மேக் யுவர் பெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், செட் த டேபிள். இந்த செட் த டேபிள் அப்படிங்கிறது முக்கியமாக டைனிங் டேபிள் சொல்லலாம். சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு, பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சு, எல்லாம் சாப்பிட்றதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சு எல்லாம் சரி கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது தான் செட் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டேக் யுவர் டைம். இது வந்து நம்ம யார்கிட்டையாவது ஒரு வேலை கொடுத்துட்டு அவங்க வந்து எனக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுப்பீங்க, எவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும் இப்படிலாம் கேட்டாங்கன்னா உன்னால் எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு உன் டைம் எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து செய் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ நீ எவ்வளோ வேணாலும் நீ வந்து உன் டைம் எடுத்து நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டேக் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லைனா டேக் யுவர் ஓன் டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கூகுள் இட். ஸோ கூகுள் இட் அப்படின்றது இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லலாம். யாரை கேட்டாலும் எதை கேட்டாலும் கூகுளில் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கூகுளில் பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு சிம்பிளாக கூகுள் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டக் அப் இன் டிராஃபிக். ஸோ ஐ ஸ்டக் அப் இன் டிராஃபிக் அப்படின்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக நம்ம வந்து எங்கேயாவது லேட்டாக போகிறோம் அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ஏன் லேட்டு அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டாங்கன்னா ஸ்டக் அப் இன் டிராஃபிக் அப்படின்னு அழகாக பதில் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஜம்ப் த சிக்னல்.
ஸோ இது வந்து என்னென்னா சிக்னலில் நிற்காம சில பேர் போகிறாங்க அப்படின்னா சிக்னலில் நிற்காம போகாத, ரெட் லைட் விழுந்துருச்சு கரெக்டாக நில்லு, ரெட் லைட்டை தாண்டி போகாத இப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் சிம்பிளாக டோன்ட் ஜம்ப் த சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பீட் த கார்பெட். ஸோ பீட் த கார்பெட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து கார்பெட்லாம் போட்டு வச்சுருப்போம், இல்லை கால் மிதியடின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து மண்ணாயிடுச்சு தூசி ஆயிடுச்சுன்னா தட்டுவோம்ல, தூசி தட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த கார்பெட்டை தட்டு கொஞ்சம் தட்டி போடுன்னு நம்ம அப்படி சுவர்லலாம் தட்டுவோம். இந்த மாதிரி தட்டி போடுறது இல்லை உதறி போடுறது தான் பீட் த கார்பெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்து கார்பெட் தட்டுறதுக்குன்னே ஒரு டூல் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வச்சு இப்படி இப்படி தட்டுவாங்க அதோட தூசி மண்ணெல்லாம் போகிறதுக்கு. பட் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், சும்மா உதறுவோம் இல்லை சுவர்லலாம் தட்டுவோம். ஸோ அந்த மாதிரி உதறதை தான் வந்து கார்பெட்டுக்கு மெயினாக நம்ம பீட் த கார்பெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன் டைட்டன் அப் த ஸ்க்ரூ. ஸோ டைட்டன் அப் த ஸ்க்ரூ அப்படின்னா நிறையா இடத்துல வந்து நமக்கு ஸ்க்ரூ எங்கேயாவது லூஸாக இருக்குது, இப்போ குக்கரில் லூஸாக இருக்குது, இல்லை ஒரு டேபிளில் வந்து உள்ள ஸ்க்ரூ லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா. இந்த டைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு தான் டைட்டன் அப் த ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த குட்டி குட்டி சென்டென்சஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் டெய்லி நம்ம பேசும்போது நம்ம சொல்கிற விஷயங்கள் தான். இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு நாள் கண்டிப்பாக போதுமானது தான். ஒரே நாளில் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே அழகாக நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசலாம். இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு எடுத்தோடனே பெரிய பெரிய சென்டென்சஸ் தான் நம்ம சொல்லணும்னு கிடையாது. இந்த மாதிரியான குட்டி குட்டியான விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அழகாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசிடலாம். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய லீவில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அனுப்புனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.